சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று வழங்கப்படாத விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்யவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் ஜனநாயகன் விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்வதாக விஜய் பிரபாகரன் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று தேமுதிக சார்பில் நடைபெற்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0வில் விஜய் பிரபாகரன் காங்கிரஸ் ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை சான்று விவகாரத்தில் அரசியல் செய்வதாக பேசியிருந்தார். இந்நிலையில் அவரது கருத்திற்கு தற்பொழுது செல்வ பெருந்தகை மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்வதாக கூறியிருந்த நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து காங்கிரஸ் இந்த விவகாரத்தில் எந்த அரசியலும் செய்யவில்லை என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிஎஃப்சிக்கு எதிராக பிஜேபி அரசு, மோடி அரசு தொடர்ந்து சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி, ஐடி போன்றவை பயன்படுத்தி வந்தார்கள். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது புதிதாக சென்சார் போர்டையும் பயன்படுத்தி வருகிறார்கள். இது கண்டிக்கத்தக்கது. யாராக இருந்தாலும் அந்த வகையில் தான் எங்களுடைய தலைவர்கள் அந்த பதிவை செய்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சரும் அதை கண்டித்து பதிவு செய்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். இதில் அரசியல் எதுவும் இல்லை. அரசியல் ரீதியாக யாரும் செய்யவில்லை. இது பாஜக அரசை கண்டித்து இட்டிருக்கின்ற பதிவு. இல்ல ரெண்டு விஷயம் தான். பராசக்திக்கு ஏற்கனவே யூ சான்றிதழ் வழங்கியாச்சு. யூஏ ஜனநாயகத்துக்கு கொடுக்கல. ஒரு சிங்கிள் நீதிபதி ஜட்ஜ் தனிநபர் அமர்வில் கொடுக்க வேண்டும் என்று ஒப்புதல் அளித்திருக்கிறார், தீர்ப்பளித்திருக்கிறார். 1 மணி நேரத்தில் சிபிஎஃப்சி மேல்முறையீடு செய்கிறது. அதுவும் பிரச்சனை இல்லை, அவருடைய துறை. துஷார் மேத்தா அவர்கள் உடனே அதற்கு ஆஜராகி அதுக்கு தடை விதிக்கிறார். 21 அதை பத்தி தான் பேசுறோம். இங்க ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு. ஆகையால் இதில் அரசியலே கிடையாது. எங்கெங்கெல்லாம் குரல் வலை நசுக்கப்படுகிறதோ அங்க காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும். தேமுதிக மாநாட்டில் விஜய் பிரபாகரன் சொல்றாரு என்னன்னா காங்கிரஸுடைய தூண்டல் விஜய் சிக்காம காங்கிரஸ் பேரியக்கம் தம்பி பிரபாகரன் பேசியது கடலூரில். காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது, நேர்மையாக அரசியல் செய்யும், நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும். எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புற அரசியல் செய்வதோ தரகர் வேலை செய்வதோ காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேலை இல்லை. அது எந்த காலத்திலும் இல்லை, இனி வரும் காலங்களிலும் இருக்காது. அதை புரிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது. இதை எங்களுடைய தலைமை இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது. இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரீஷ் சோடங்கர் இருக்கிறார். அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார், நாங்கள் தாவேகாவோட பேசவில்லை, யாரோடும் பேசவில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கோ. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன ஆன்சர் வேணும்? இன்சார்ஜே சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன். எங்க 2 பேரை தவிர வேற யாரும் சொல்லணுமா? யாராவது எதுனா அவங்க கருத்தை சொன்னாங்களா உடனே அதை மீடியால போட்டு பெருசா ஆக்கி பேனை பெருமாள் ஆக்கலாமா? நியாயமா இது? பேனை பெருமாள் ஆக்குறீங்க. அது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் அதற்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. அது போன்ற யாராவது நடத்தினால், கூட்டணியை பற்றியோ தொகுதி பங்கீடு பற்றியோ பேசினால் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். கூட்டணியை பற்றி பேசுவதற்கு எங்கள் அகில இந்திய தலைமையும் அவர்கள் அமைத்திருக்கின்ற குழுவும் தான் கூட்டணியை பற்றி பேசும். இடையில யாராவது இது மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். ரைட்? எத்தனை கட்சி வேணாலும் உருவாகலாம். அது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதுல என்ன இருக்கு? இப்போ ஒரு நடிகர் ஆரம்பிச்சாரு கட்சியை, இப்போ குருவுடைய மகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நாங்க வரவேற்கிறோம் தானே. யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ரைட்?
அண்ணா இது டவுன் பண்ணு நீங்க மறிக்க அந்த 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 இருங்க அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குழுவிடம் அளிக்கலாம், தலைமையிடம் அளிக்கலாம், அகில இந்திய தலைமையிடம் அளிக்கலாம். பொது வெளியில இப்படியெல்லாம் தொகுதி எத்தனை தொகுதிகள் இப்படியெல்லாம் பேசுறது வந்து வரம்பை மீறிய செயல். அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் தவறு. இங்க நமக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கு, சுய கட்டுப்பாடு இருக்கு. எங்களுக்கு அகில இந்திய தலைமை ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு என்ன பேசணும்ட்டு. நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த குழு அகில இந்திய தலைமையால் அமைக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தமா, இவங்க பொது வெளியில போய் ஒரு பேச்சுவார்த்தை என்ற பேர்ல இதெல்லாம் பேனர் போட்டு வைக்கிறாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது. அப்படி செய்யக்கூடாது. ஏங்க யாரு ஒன்னாலும் எது வேணாலும் செய்யலாங்க. கூட்டணியை பற்றி யாரும் பேச வேண்டாம். எதுக்கு அறிக்கை கொடுத்துட்டேன். கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலில நியமிக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை, அங்கீகரிக்கப்பட்ட குழு. எல்லாருடைய கருத்தை எங்க சொல்லணும்? ஒரு 4 ரூம் அறைக்குள்ள இருக்கிற ரூம்ல சொல்லணும். இல்ல வந்து எழுத்துப்பூர்வமா கொடுக்கலாம், மெயில் அனுப்பலாம், கடிதம் அனுப்பலாம், நேரடியா போய் சொல்லலாம். பொது வெளியில சொல்றது வந்து இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும். அதெல்லாம் செய்யக்கூடாது. தேங்க்யூ.